அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தை பற்றியோ இல்லை அதை பற்றின விளக்கங்கள் பற்றியோ எதை பற்றியுமே நான் இங்கே பேச வரல. பிகாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா என்ன விஷயம் என்ன நடந்துன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, நிறைய ஷேர்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ யூஆர் ஆல் பீப்புள் நோ எவ்ரி திங். என் அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட அம்மா, நீ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மற்றபடி எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே இனிமேல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏன் என்ன அப்படி சொல்கிறீங்க? நான் ஏன் போகக்கூடாது? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. பட் நான் என் அம்மா கிட்ட தயவாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். காரணம், அம்மா நான் போகலைன்னா, நான் ஃபேஸ்புக் நீங்கள் சொல்கிற மாதிரியான சோஷியல் மீடியாவுக்கு போகலைன்னா இது கண்டிப்பாக வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். அந்த நியூஸ் உண்மை, அவள் அப்படியே அமைதியாக இருக்கா, ஸோ கண்டிப்பாக அது உண்மை. இதுக்கு நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இதுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலையா, சம்மந்தப்பட்டவங்க மேலே கேஸ் போடலையா, ஸோ லாட் ஆஃப் அஃப்கோர்ஸ் இது ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்திருந்தா மேபி இது நியூஸ்லேயே வந்திருக்காது. நான் ஒரு நடிகையாக இருக்கிறதுனால இது வந்திருக்கு. ஸோ ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்தாலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே கேட்பாங்க. நான் ஒரு பெண், அதையும் தாண்டி நான் ஒரு நடிகைன்றதுனால எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ், ஏகப்பட்ட ஃபோன்ஸ், ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்தது. எல்லாருமே என்னை இதோட நிறுத்திடுங்க, அதே மாதிரி எல்லாரும் இது வரைக்கும் அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க கேட்குறோம் அப்படிலாம் கேட்டாங்க. பட் நான் இத்தனை நாள் அமைதியாக இருந்ததுக்கு காரணமும் நான் சொல்கிறேன். அண்ட் மோரோவர் இத்தனை நாள் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இப்போவே சொல்கிறேன், என் ஃபேமிலினா என் அம்மா மட்டும்தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, வேண்டாம். பட் என்னால் அமைதியாக உட்கார முடியலை, என்னால் தாங்கிக்க முடியலை, நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், என்னால் அது முடியலை. ஸோ அதனால் ஐ கேம் நவ் லைவ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மானம் உள்ள எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த நியூஸ் அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன அன்னைக்கு அந்த நைட்டே சூசைட் பண்ணி செத்துருப்பா. நான் ஒரு நடிகை, எல்லாத்தையும் விடுங்க, ஒரு மானம் உள்ள எந்த பெண்ணாக இருந்தாலும், ஒரு என்னோட வயது உள்ள ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அன்னைக்கு நைட் சூசைட் பண்ணி செத்துருப்பான். பட் நீ ஏன் இன்னும் சாகலைன்னு கேட்குறீங்களா? சொல்ல வராது. நான் ஏன் இன்னும் சாகலைன்னா, 63 வயசில் அம்மான்ற ஒரு குழந்தை எனக்காக இருக்காங்க, அவங்கள நான் தான் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இவங்க போடுற நியூஸுக்காக நான் செத்துட்டேன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் சாகலை. அதுவும் இல்லாமல் தற்கொலைக்கு எப்போவுமே எதிரானவன் நான். சமீபத்தில் 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஸ்கூலில் மிஸ்ஸு திட்டாங்க, அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு சூசைட் பண்ணி இறந்துடுச்சு. 4th or 5th. நான் அப்போ யோசித்தேன், அந்த பொண்ணுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம் இருந்திருக்கும்? ஒரு 4th or 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு மிஸ் திட்டுற விஷயத்த தாங்கிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு சாவுனா என்னன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் நான் அப்போவே திங்க் பண்ணி பார்த்தேன். அதில் நம்ம யாரும் பாதிக்கப்படலை, பட் நான் அதில் திங்க் பண்ணி பார்த்தேன். ஸோ தற்கொலைக்கு எப்போவுமே எதிரானவன் நான். அதனால தான் நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இதை எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பலை. அந்த வீடியோவில் பார்த்தது நான் தான், அந்த வீடியோவில் சண்டை போட்டது நான் தான், அந்த வீடியோவில் இருந்தவளும் நான் தான், அந்த வீடியோவில் வந்தது என் வாய்ஸ் தான். ஆனால் நீங்கள் சித்தரித்து போட்டிருக்கீங்க பாரு நியூஸு, நீங்கள் சித்தரித்து போட்டிருக்கீங்க பாரு ஒரு கதை, அந்த கதை உண்மை சம்பவமான்னு பார்த்த எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நியாயமாக படுதா? இல்லைன்னா அது உங்களுக்கெல்லாம் அங்கீகரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குதா? அதை தான் நான் கேட்க வரேன் இந்த இடத்துல. என்னால் இதை சத்தியமா ஏத்துக்கவே முடியல. ஏத்துக்கிற மாதிரியா இருந்தா, இல்லை நான் தப்பு பண்ணிட்டவளா இருந்தா கூனி குறுகி போயிடுவேன். நான் ஒரே விஷயம் மட்டும் முன்னுக்கு வைக்கிறேன். 2 நாள் நாங்க தங்கி இருந்ததுக்கான ஆதாரத்தை காட்டுனீங்கன்னா இதே லைவ்லயோ இல்லை நான் வேற எங்கேயோ நானே தற்கொலை பண்ணி நான் செத்துப்பேன். நான் 2 நாள் தங்கினக்கான ஆதாரத்தை மட்டும் காட்டுனீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன், அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன். என்னங்க ஒரு அநியாயமா இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க இந்த சம்பவத்தோட விட்டு, நானும் விட்டுட்டேன். பட் நான் விட்டாலும் எனக்கு வர கால்ஸ், என்னை சுத்தி இருக்கவங்களும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட ஃபியான்சி அப்ராட்ல சவுதியில இருக்காங்க, அவங்க என்ன நம்புறதுனால ஆச்சு. பட் அவங்க வீட்டு சேர்ந்தவங்க நம்புவாங்களா? போடுற நியூஸ்னால? நியூஸ் போடுற உங்களுக்கு
ஒரு நாள் நியூஸ், அடுத்த நாள் உங்களுக்கு அது வேஸ்ட் பேப்பர். பட் உங்களோட நியூஸ்னால என்னோட லைஃப் வந்து blank பேப்பர் ஆயிடுச்சு. இனி நான் எங்கே போய் வாய்ப்புக்கு நிற்பேன்? இனி நான் யார் முகத்தில் முழிப்பேன்? நான் என்ன ஆவேன்? என்னோட லைஃப் என்ன ஆகும்? என்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இதெல்லாம் யாராவது யோசிச்சிங்களா? ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் போட்டிருக்காங்க, நான் அந்த சேனல் மட்டும் சொல்கிறேன். அதுக்கடுத்தது போட்டது எல்லாமே வெப்சைட்ஸு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எல்லா சோஷியல் மீடியாலையும் பரவி இருக்குன்றாங்க. சேனல்காரங்களை விடுங்க. சேனல்காரங்களுக்கு எங்களை மாதிரி அவங்க ஒரு தொழில் பார்க்குறாங்க, நாங்கள் ஒரு தொழில் பார்க்க மாதிரி அவங்க ஒரு தொழில் பார்க்குறாங்க. அதை விடுங்க. ஆனால் இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எத்தனை அண்ணன்மாருங்கள் பகிர்ந்துருக்கீங்க, எத்தனை அண்ணன்மாருங்க, தங்கச்சி மாருங்க, எத்தனை லேடிஸ், எத்தனை ஜென்ஸ் அந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்க. ஆனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நடந்த உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம்ல. இன்னைக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்களேன், இதை ஷேர் பண்ணுங்களேன். சேனல் ஒரு நாள் நிறுத்திட்டான், 2 நாள் போட்டுட்டான், நிறுத்திட்டான், அதெல்லாம் விடுங்க. பட் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்காங்க, நம்ம வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, நம்ம வீட்டில் மனைவி இருக்கா, நமக்கு பெண் குழந்தை இருக்கா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும், ஒரு 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 பர்சனல் வெஞ்சன்ஸ்னாலையும் ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும், இல்லை இது வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் சேனல் கூப்பிட்டு கேட்குறீங்க, நீங்கள் வேணா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்களேன், நாங்கள் அதையும் சேர்த்து போட்டுடுறோம் அப்படின்றாங்க. இது எப்படின்னா தெய்வ திருமகனில் சந்தானம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. வாங்கல ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போகலாம், வேணா டீ காஃபி குடிக்கலாம். இந்த விஷயம், இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட நிறுவனம், நான், அந்த சம்மந்தப்பட்ட வயதானவர், அவங்க குடும்பம், என் குடும்பம், உங்களோட தொலைக்காட்சி எல்லாமே இருக்கு இல்லையா? இதே நீங்கள் இப்போ என் போட்டு முடிச்சு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கிளாரிஃபிகேஷன் கூப்பிட்ற நீங்கள் இந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டிங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்குதா, அவங்க உங்கள் இதில் வேலை பார்க்குறாங்களா, கன்ஃபர்மேஷன் கேட்டிங்களா? சம்மந்தப்பட்ட எங்கள் 2 பேரை கேட்டிங்களா? இல்லை நாங்கள் சம்மந்தப்பட்ட 2 பேர் நாங்கள் யாராவது வந்து உங்கள் முன்னாடி நின்னோமா, எங்களோட வீடியோ எடுத்து போடுங்க, எங்களோட இதை கேளுங்கன்னு? நான் போனது ஒரு விஷயம், நடந்தது ஒரு விஷயம், நீங்கள் காட்டுறது ஒரு விஷயம், நீங்கள் சித்தரிக்கிறது ஒரு விஷயம். சத்தியத்துக்கு சொல்கிறேங்க, எங்க இருக்கு பெண் உரிமை, எங்க இருக்கு பெண்ணுக்கு சுதந்திரங்க? நான் ஒரு நடிகை, விடுங்க, எல்லா நடிகைகளும் நீங்க இவ்வளவுதான் சித்தரிப்பீங்க. உங்களால பாக்குற எல்லார் மத்தியில நடிகைகள்லாம் இப்படிதான் பேர் வாங்கியாச்சு. அது மொத்த அனைத்து இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அதுக்கு நான் கை கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். சாக்கடை அள்ளி சாக்கடை கிளீன் பண்றவனுக்கு ஒரு தொழிலா, நாங்க போய் கேமரா முன்னாடி நின்று நாங்க நடிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு தொழில். உங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் மாதிரிதான் எங்களுக்கு ஒரு தொழில். இனிதான் நான் இந்த தொழிலை வளர விட முடியாத அளவுக்கு பண்ணிருக்கீங்களே, இனி என்ன வேணும்? இதெல்லாம் என்னுடைய கோபமோ ஆத்திரமோ கிடையாது, ஆதங்கம், சத்தியமா ஒரு ஆதங்கம். நான் ஒரு தைரியம் இல்லாத பொண்ணா இருந்தா, இல்லை என்னை நம்பி எங்க அம்மா இல்லைன்னா, நானும் என்னைக்கோ அதெல்லாம் முறுக்கு மாட்டிட்டு செத்துருவேன். ஆனா நான் அப்படி சாக மாட்டேன். அப்படி நான் செத்தாலும் அந்த உங்க சேனலுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ, எந்தெந்த வெப்சைட்ஸ்ல நான் எவ்வளவு கேவலமானவன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நியூஸ் ஆகும். என்னன்னு வரும்? இந்த சம்பவம் வந்து உண்மை, ஆதலால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு வரும். நான் செய்யலை, என் மேல தப்பு இல்லை, என் மேல எந்த குற்றமும் கிடையாது. எனக்கு அந்த 2 நாள் நான் தங்கி இருந்ததுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, நான் அதே இடத்துல நான் சாக நான் ரெடி. அநியாயத்தின் உச்சகட்டமா இல்ல? ஒரு தைரியமான பொண்ணா இல்லாம இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது மாதிரி உண்மையாவே அப்படி ஒரு நடக்கிற பொண்ணுங்களா இருந்தாவோ, வாட் எவர் இட் இஸ்ங்க, அது அவங்க பர்சனல். ஒரு பர்சனல்ல தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் வீடியோ எடுத்து சீட் பண்ணி போடுறது வந்து எவ்வளவு ஒரு அசிங்கத்தன்மையான விஷயம் அது. இதனால என் சொந்த பந்தம் என்ன மதிக்க மாட்டாங்க, இதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆவாங்க, இதெல்லாம் ஏதாவது ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாரையும் விடுங்க, சம்பந்தப்பட்ட ஒரு பெண் இதுல இருக்கால, அந்த பெண்ணுக்கிட்டேயாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்போம். உங்களுக்கு ஏதாவது அது தோணுச்சா? என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? இனி நான் ஒரு டைரக்டர் முன்னாடி போய் நிற்க முடியுமா? சார் எனக்கு இந்த திறமை இருக்கு சார், எனக்கு வேலை கொடுங்க சார், நான் கேட்க முடியுமா? உன் திறமை ஏதோ ஊரே பேசுச்சேம்மா போமான்வாங்க. ஏங்க ஏன் இப்படிப்பட்ட பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? நான் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டேங்க, என்னால தாங்கிக்க முடியலங்க. நானும் கூட தைரியமா இருக்கணும், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க. பட்
மன உளைச்சலால நான் ஏதாவது பண்ணிடுவேனோன்ற ஒரு பயத்துல தான் நான் வந்து நிற்கிறேன். நான் பரவாயில்லைங்க, இந்த மாதிரி அப்பாவே போனுங்க எத்தனை பேர் லைஃப்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க. விஜயகாந்த் சார் மாதிரி கேட்குறேன் நானும், அதில் அவரை மாதிரி துப்பணுமா? ப்ரெஸ் ஆகி நீங்கள் தான் அப்போ மக்களுக்கு முதல்ல சமூக விரோதியாக இருக்கீங்க. இது நான் எல்லா ப்ரெஸ்ஸையும் சொல்லலை, உடனே அதுக்கு ஒரு 10 பேர் கிளம்பி வருவீங்க. இது நான் எந்த ப்ரெஸ் எல்லா ப்ரெஸ்ஸையும் சொல்லலை, எந்த மீடியா சொல்லலை. யார் இவ்வளவு கேவலமான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இதுக்கு அடுத்து எனக்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன். இது நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன். இதுக்கப்புறம் நான் எனக்கு 6-7 சேனல் என்னோட சங்கத்து மூலியமா வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. பட் நான் பண்ணலை. எங்கள் அம்மாவோட பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா பயத்தினாலையும் எங்கள் அம்மா கஷ்டப்பட இந்த அளவுக்கு இவ்வளவும் பொறுமையாக இருக்கு. என்னோட வேண்டுகோள்லாம் ஒன்று தான். நான் இந்த சேனலுக்கு என்ன எல்லாரும் கேட்டாங்க, கேஸ் போடலையா, அதை போடலை, இதை போடல. எனக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடையாதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் போட்டு எடுத்து நடத்துகிறவங்க வருமானங்களோ பார்க்கறதுக்கோ ஒரு வருமான வசதியோ ஒரு பொருளாதார வசதியெல்லாம் நார்மல் ஃபேமிலி தான் நாங்கள். என்னை கூட வந்து எடுத்து தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாரும் கொஞ்சம் நேரத்துக்கு கால் பண்ணாதீங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேன். யாரும் தயவு செய்து கால் பண்ணாதீங்க. எனக்கு கால் வரனால என் வீடியோ கட் ஆகுது. 6-7 சேனல் என்ன வந்து நீங்க மறுப்பு தெரியுங்க. எதுக்குங்க அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏத்துறக்கா? வேணாங்க, சத்தியத்துக்கு சொல்றேங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆகிறவன் ஆகாதவன் எல்லாரும் இதுல வந்து சம்பந்தப்பட்டு என்ன அசிங்கப்படுத்துறாங்க. எனக்கு சினிமா தவிர வேற எதுவும் தெரியாதுங்க. சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்ட். படிக்கிற காலத்துல இருந்து ஸ்டேஜ் டிராமாஸ், நாடகங்கள், ஏதோ ஒரு படங்கள் இடையில பிரேக் ஆகி எனக்கு ஒரு லைஃப்னு வந்தது. ரெடான் நிறுவனத்துல எனக்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்துட்டு இருந்தேன். என் கோவம், என் முன் கோவம் நான் போயிருந்தது தப்பு. பட் நாங்கள் என்னுடைய பர்சனல் காசு, என்னுடைய பர்சனல் விவகாரம். நான் ஒருத்தர் கடன் கொடுப்பேன், கடன் வாங்குவேன். சரிங்க, ப்ரெஸ் சுதந்திரம் தாங்க. நீங்கள் எல்லாம் பப்ளிக்ல கார் பார்க்கிங்கில் நடந்த விஷயத்த வீடியோ எடுக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுங்க கேட்டிங்களே, அதே அப்போ உங்களுக்கு கேட்கணுன்ற இது இருக்கும்போது ஏன் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கல? அந்த நிறுவனத்தோட பேர் போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கேட்டிங்களா? அந்த நிறுவனத்தில் தான் பண்ணுறாங்களா, பணிபுரிகிறாங்களா, இப்படி ஒரு விஷயம் நடந்து போடலாமா? அந்த நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணிங்களா? இல்லை அந்த சம்மந்தப்பட்ட 2 பேரை காண்டாக்ட் பண்ணிங்களா? வேண்டாங்க. இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. என்னோட லைஃப் முடிஞ்சது தான். ஆனால் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். கேமரா முன்னாடி நின்று நடிச்சு தான் நான் சாப்பாடு போடணும் எங்கள் அம்மாவுக்கு இல்லை. எனக்கு வாய்ப்புகள் வந்தால் நான் பண்ணுவேன். இல்லையா நான் படித்த படிப்புக்கு வேலை பார்ப்பேன், இல்லை வீட்டு வேலை பார்த்து நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன். ஆனால் நான் சாக மாட்டேன். நான் செத்தேன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு டிஆர்பி நியூஸாக வரும். தயவு செய்து உங்க எல்லாரையுமே உங்க காலெல்லாம் நான் உங்க கையை நான் காலா நினைச்சு கேட்கிறேன், தொட்டு கும்பிட்டு கேட்கிறேன். இனி எந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை ஷேர் பண்ண எந்த அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், நண்பர்கள், விரோதிகள் யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சேனல் கூட 1 நாள் 2 நாள்ல போட்டு முடிச்சுட்டாங்கன்னாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் தான் வைரலாக பரவச்சுனாங்க. இந்த வீடியோ எந்தெந்த நபர்கள் ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கல்ல, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு எத்தனை பேர் இருப்பீங்க, மனைவி, மக்கள்னு அவங்கவுங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல. தயவு செய்து அந்த பெண்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக அவங்க வாழ்க்கையில் இருக்காங்கன்னா என்னையும் உங்கள் குடும்பத்தை போனா நினச்சி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிலைமை வந்து நிர்பயா அந்த ஆசிட் அட்டாக்ல லக்ஷ்மி அட்டாக்கா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நான் நிற்கிறேன். ஓப்பனா சொல்றேன், மீடியா வந்து என்ன அந்த கேவலமா சித்தரிச்சுட்டீங்க. இதே மீடியால தான் இருக்கிறோன்றது வந்து மறந்துடுறீங்க. உண்மைகளை போடுங்க. உண்மை செய்ய எத்தனை கஷ்டமான விஷயங்கள், எத்தனை நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே, இதுல என்ன பிரயோஜனம்?
அகைன் நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை ஒரு நாள் நியூஸ், அது அடுத்த நாள் அது உங்களுக்கு வேஸ்ட் பேப்பர். பட் என்னோட லைஃப் லாங் எனக்கு பிளாங்க் பேப்பர் ஆக்கிட்டீங்க. இனி எனக்கு யார் வேலை கொடுப்பா? உங்க நியூஸ் சேனல்ல எனக்கு ஒரு வேலையாவது கொடுக்குறீங்களா? யாருமே பாக்குறவங்களுக்கெல்லாம் உண்மை சம்பவம் நடந்தது தெரியாதுங்க. யாருக்கும் தெரியும். நீங்க என்ன காட்டுறீங்களோ அதாங்க ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாம், 1000 விஷயம் பேசலாம். ஆனா நீங்க காட்டுறதுக்கும் பின்னாடி வாய்ஸ் ஓவர் போட்டு அதுக்கு ஒரு கதை கொடுக்குறீங்களே. நீங்க அந்த 2 நாள் அந்த மனிதர் ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டாரா? ஆபீஸ்ல அந்த ஃபுட்டேஜ் இருக்காதா CCTVல? நான் அவங்க வீட்டுல 2 நாள் தங்கி இருந்தேன்ற ஆதாரத்துக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர நான் வேற எதுவுமே பேசிக்க விரும்பலைங்க. நான் போல்டா இருப்பேன், நான் தைரியமா இருப்பேன். எனக்கு வாய்ப்பு வந்தாலும் நான் நடிப்பேன், வாய்ப்பு வரலனாலும் நான் எங்க அம்மாவை நான் சொன்ன மாதிரி நான் யாருக்கா சீனை பிடிங்கி திங்க மாட்டேன். நான் வேற எந்த தப்பான தொழிலும் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா வீட்டுக்கு நான் சம்பாதிப்பேன். என் அம்மாவை நான் என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்துதாங்க ஆகணும். ஏன்னா நான் கடமையில இருக்கேன். என்னோட அக்கா இருந்தாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அதனால என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்தாகணும். நீங்க 1000 நியூஸ் போடுங்க, நீங்க 1000 இது பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி இனிமேல் என்ன கவலையும் கிடையாதுங்க. நான் தப்பானவன் கிடையாது. இதை நான் எங்க வேணாலும் ப்ரூஃப் பண்ணுவேன். அனைவருக்கும் நன்றி. என்னோட ரெக்வெஸ்ட் இதே ஒண்ணுதான். என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை யார whoever it is, மனிதாபிமானம் இருந்ததுன்னா யாரெல்லாம் அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணீங்களோ இந்த வீடியோவும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.